கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீண்டும் மீண்டும் தன்னுடைய பேச்சை எல்லை மீறி பேசுகின்றதை தான் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா பார்த்தோம்னா திராவிட இயக்கத்தை என்னுடைய கடப்பாறை கொண்டு அழிப்பேன்னு ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் வைக்கிறாரு. அண்மையில உங்களுக்கு தெரியும், அந்த பெரியார் அவர்கள் குறித்து தவறான ஒரு கருத்து பேசி சென்னையில முற்றுகையிட்ட பின்பாக கிட்டத்தட்ட ஒரு வருடமாக சீமான் அவர்கள் அமைதியா இருந்தார். பல சர்ச்சைகளை சிக்காம இருந்தாரு. தற்போது மீண்டும் இந்த பெரியார் அவர்கள் தீவிரமான எதிர்ப்பை கட்ட நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் தன்னுடைய இருப்பை அடையாளப்படுத்துவதற்கும் ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க பிள்ளையார் சொல்லி போடுங்கன்னு. அது மாதிரி பிள்ளையார் சொல்லி பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டுத்தான் அரசியல் களத்துக்கு அறிமுகம். யார்? சைமன் என்ற சீமா. அப்புறம் இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய பிடிக்கு போனதுக்கு பின்னாடி பெரியாரை நான் ஆர்எஸ்எஸ் என்ற கடப்பாறையை வச்சு இடிப்பேன். நான் ஏற்கனவே கடப்பாறைக்கு விளக்கம் சொல்லிட்டேன். பெரியார் கடப்பாறை சரியான கடப்பாறை. உயிரோடு இருக்கிற காலத்திலே அந்த கடப்பாறை இடிக்க போய் பல பேர் கடப்பாறை இழந்து போயிட்டாங்க. அவங்க கடப்பாறை செயலிழந்து போய் கிடக்கான். பெரியார் என்கின்ற கடப்பாறை இப்போ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. திராவிட இயக்க கருத்தியலை தான் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக ஆர்எஸ்எஸ் ஒப்பந்த அடிப்படையில் அவர் பேசுறாரு. இவர் என்ன சொல்றாரு? நீ கடப்பாறை எடுத்துட்டு வா பார்ப்பான். நீ ஆரிய கடப்பாறைய, பார்ப்பன கடப்பாறைய, எச் ராஜா கடப்பாறைய, அமித்ஷா கடப்பாறைய கூட நீ தூக்கிட்டு வா. சீமான் எடுத்துட்டு வா. அவங்க கடப்பாறைக்கு சேர்த்து தூக்கிட்டு வா. நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு பெரியார் என்கின்ற அந்த கடப்பாறையை வச்சு உனக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு என்ன சொல்றாரு? தேர்தலை நீங்க பெரியார் கொள்கையை வச்சு வெற்றி பெற முடியுமா? பெரியார் கொள்கையை வச்சுதான் 67 அண்ணா வெற்றி பெற்றாரு. அண்ணா என்ன ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆட்சிக்கு ராஜாஜியோட கூட்டணி. ராஜாஜி என்ன சொல்றாரு? நாம உதயசூரியனுக்கு பூனலை பிடிச்சி கூட ஓட்டு போடணும்னு சொன்னாரு. தேர்தல் முடிஞ்சோன்னு அண்ணா சொல்லிட்டாரு, தேர்தல் முடிந்து விட்டது, எனக்கு இந்த ஆட்சியை நான் பெரியார்கிட்ட காணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருக்கு காணிக்கைன்னு தானே அண்ணா சொன்னாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா ஆரம்பிக்கும் போது நான் வாழ்நாளில் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் பெரியார் தான், பெரியாரின் கொள்கை தான் என் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைவர் பதவி. அண்ணா இருக்க வரைக்கும் திமுக தலைவர் பதவி இல்லை. எனக்கு தலைவர் வாழ்நாளில் 100 ஆண்டுகள் செய்ய வேண்டிய புரட்சியை 50 ஆண்டுகள் செய்த மிக பெரும் புரட்சியாளர் தந்தை பெரியார்னு சொல்லி அண்ணா சொல்றார். அந்த அளவுக்கு அன்றைக்கு 67 பெரியார் கொள்கையை பேசிதான் அண்ணா வெற்றி பெறுகிறார். இன்னும் சொல்லவா, காமராஜர் அவர்கள் மிக பெரும் தலைவர் காங்கிரஸ் கட்சியில். சாதாரண தலைவர் இல்லை, 2-3 பிரதமர்களை நாட்டுக்கு அடையாளம் காட்டிய தலைவர். அப்பேற்பட்ட தலைவரை காங்கிரஸ் கட்சியில ராஜாஜி போன்ற பார்ப்பனர்கள் அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடாதுக்காக பல்வேறு சதிவலைகளை அன்றைக்கு உருவாக்கினாங்க. அன்றைக்கு பார்ப்பனர் அல்லாதார் அப்படின்ற மாதிரி காங்கிரஸுக்குள்ள. ஆனா பார்ப்பனர்களுடைய கை ஓங்கி இருந்துச்சு. நேருவே அவங்களுக்கு தான் ஆதரவா இருந்தார். அந்த பார்ப்பனர்களுக்கு தான் நிலவரம் வரலாறு. சீமன் எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசணும். அன்றைக்கு வாங்க, நீங்க தான் முதலமைச்சர். காங்கிரஸ் கட்சிக்குள்ள உள்ள புகுந்து வெளியே நின்ற பெரியார், நாங்க உங்களை ஆதரிக்கிறோம், நில்லுங்க குடியாத்தத்தில். நானா தெற்கு சீமக்காரன், விருது வெட்டிக்காரன், இங்க இருந்து எப்படிங்க குடியாத்தத்தில் கம்யூனிஸ்ட் கோட்டை. குடியாத்தன்றது கம்யூனிஸ்ட் கோட்டை, ஆந்திரா பார்டர். இங்க போய் நான் போய் அங்க குடியாத்தன ஒரு காலத்துல தீவிரவாதிகள் இருந்த இடம். மாவோ லெலின்ஸ் சொல்றோம்ல, அது மாதிரி அன்னைக்கு மிகப்பெரிய தீவிரவாதிகள் இருந்த பகுதி. அன்னைக்கு அந்த பகுதியில் எங்க சமூகத்தை சேர்ந்த ஆதரவோ வேற எதுவுமே இல்லை. நான் ஒரு சாதாரணமான என்னை நீங்க போய் அங்க போய் நில்லுங்க, நீங்க நில்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. பச்சை தமிழர் காமராஜரை ஆதரிப்போம் அன்னைக்கு பெரியார் சொல்கிறார். அண்ணா உடனே சொல்றாரு, அன்னைக்கு கொள்கை குன்றே குணாலா மணாலா, நீ குடியாத்தம் சென்றுவா வென்றுவா அப்படின்னு அண்ணா சொல்றார். இரட்டை குழல் துப்பாக்கியாக திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆதரிக்கிறோம். யார் ஆதரிக்கிறா? காமராஜர்.
ஆதரிச்சு அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கோட்டை தினத்தந்தி பெரிய தலைப்பு சைமன் சீமான் தினத்தந்தி தினத்தந்தி சைமன் சீமான் தினத்தந்தி தினத்தந்தி யாரை எதிர்த்து போறான் தெரியுமா? பெரிய கார்ட்டூன் போறான். வா கோதண்டராமன் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நிற்கிறாரு. அவரை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி கோட்டைக்குள்ள சாரட் வண்டியில பெரியாரும் அண்ணாவும் காமராஜர் உட்கார வச்சு அந்த குடியாத்தம் என்ற கம்யூனிஸ்ட் கோட்டைக்குள் நுழைகிறார்கள் மாதிரி கார்ட்டூன் போட்டிருக்கான். தினத்தந்தி காமராஜரை தினத்தந்தி சைமன் சீமான் இவ்வளவுதான் சுருக்கமா சொல்ல முடியும். நீ அதோட புரிஞ்சுக்க. அன்னைக்கு ஜெயிச்சது யாரு தெரியுமா? சாதி மதம் மொழி திராவிட அரசியல் பேசுற திராவிட தான் வெற்றி பெற்றது. அன்னைக்கு காமராஜர் பயப்படுகிறார். அங்கே நான் அந்த பகுதிக்கு அவர் அகில இந்திய தலைவராக இருந்தவர், நாட்டில் 10 ஆண்டுகள் பொற்கால ஆட்சி நடத்தினவர். ஆனா அவர் என்ன நினைக்கிறார்? குடியாத்தத்துக்கு நமக்கு தொடர்பு இல்லை. அன்றைக்கு மிகப்பெரிய ஆதரவை பெரியார் பேரை சொல்லிதாப்பா கம்யூனிஸ்ட் கோட்டைக்குள்ள போய் நாங்க காமராஜரை வெற்றி பெற வச்சு முதலமைச்சர் ஆக்குனது திராவிடம், திராவிட கருத்தியல் பெரியார். வரலாறு படிச்சுட்டு பேசு. ஏன்னா இப்ப எங்க இருந்திருப்ப? அன்னைக்கு காமராஜர் இன்னைக்கு தூக்குற சில சமூக ஜாதிக்காரங்க அன்னைக்கு காமராஜர் இருக்கிறாங்க. எத்தனை முதலாளி ஆதரிச்சாங்க, எத்தனை சாதிச்சாங்க. அன்னைக்கு போச்சு. அன்னைக்கு அண்ணா போனார், இறங்கி பிரச்சாரம் பண்ணார். திமுக பிரச்சாரம் பண்ணுச்சு, திராவிட கழகம் பிரச்சாரம் பண்ணுச்சு. மிகப்பெரிய வெற்றி. வந்து வெற்றி பெற்ற உடனே பெரியார்கிட்ட தான் வர்றாரு காமராஜர். என்ன வேணும், முதல் என்ன செய்யணுன்றாரு. சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் இதுவரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் யாரும் போடலை, முதல் போடுங்கன்றார். காங்கிரஸ் கட்சியில கூடிய வயது குறைந்த பரமேஸ்வரன்றவரை சைமன் சீமான் பெரியார் வெற்றி, கொள்கை வெற்றி, லட்சிய வெற்றி, ஜாதிய வெற்றி அல்ல, அவரை சாதிய தலைவராக காமராஜர் அடையாளப்படுத்தல. ஒரு மிக பெரும் சுதந்திர போராட்ட தலைவர். பார்ப்பனர்களால் தூக்கி எறியப்படுகிறார், பார்ப்பனர்களால் அடக்கப்படுகிறார், பார்ப்பனர்களால் ஒடுக்கப்படுகிறார். அவர் நம்ம தமிழன், தூய தமிழன், பச்சை தமிழன். காமராஜர் அவரை உருவாக்கினார். அதற்கு அவர் கேட்கிறாரு, பரமேஸ்வரன் இளைஞரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக அண்ணா எழுதினார். பரமேஸ்வரன் வருகை கண்டு தில்லை நடராஜனும் ஸ்ரீரங்க பெருமானும் ஓடுகின்ற காட்சியை கண்டு நான் மிரட்சி விட்டேன் அப்படின்னு எழுதுறாரு அண்ணா. தம்பிக்கு அண்ணா வெற்றி இல்லையா? பெரியார் வெற்றி, பெரியார் காலத்திலே வெற்றி. அடுத்து 71 தேர்தல். சைமன் சீமான் வரலாறு படி. நாங்கள் வரலாறு படைச்சவங்க, படைக்க போறவங்க திராவிட கருத்தியல். தமிழ் தேசியம் பேசியெல்லாம் மண்ணோடு மண்ணா போயிட்டாங்க. நான் மாப்போசியா, நான் சிவந்தியா, நான் வந்து மாப்போசியா, அவரு ஆதித்தனாரா, ஆதித்தனாரான்னு கேட்கிற அவரோட மோசமா போயிடுவார். எழுதி வச்சுக்க. திராவிட கருத்தில எவை எடுத்து பேசுறானோ, பெரியார் கொள்கையை திராவிட கருத்திலே அண்ணாவை எவை எடுத்து பேசுறானோ அவை இந்த மண்ணில் அரசியல் நிலை பெற்றதாக வரலாறு இல்லை. வரலாறை படிச்சு பேசு. நீ வந்து ஆதித்தனாரோட மாப்போசியோட பெரியாள் கிடையாது. எல்லை போராட்ட வீரர் மாப்போசி. இந்த நாட்டில் தமிழை கற்றுக் கொடுத்த ஒரு பத்திரிகை வாயிலாக நம்முடைய ஆதித்தனார். அப்பேற்பட்டவங்களே மக்கள் வந்து தூக்கி கேசு. காரணம் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் திராவிட தேசியம் வேறு அல்ல. அதை ஒண்ணுதான் இருவரும் பின்னாடி திராவிட இயக்கத்தில் வந்தாங்க. திராவிட இயக்கம் அங்கீகரிச்சிச்சு. 71 தேர்தலுக்கு முன்பாக பெரியார் அவர்கள் சேலத்தில் நடத்திய திராவிட கழக ஊர்வலத்தில் ராமன் படத்துக்கு செருப்பு மாலை போட்டான்னு சொல்லி ஹிண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் மிகப்பெரிய பிரச்சாரத்தை. இன்னைக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் காரன் பிரச்சாரத்தை கிளப்புறேன் சமூக வலைதளங்கள்ல, அது மாதிரி அன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுனா பெரிய விஷயம், ஹிண்டு எழுதுனா பெரிய விஷயம். பெரியாரை கைது செய்யவில்லை, பெரியார் திமுக ஆதரிக்கிறார், ராமனை அவமதித்து விட்டார், ராமனை அவமரியாதை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த 71 தேர்தலில் நாடு முழுவதும் பிரச்சாரம். கலைஞரை முதலமைச்சராகவும் பெரியார் பிரச்சாரம் பண்ணார். பெரியார் பிரச்சாரத்தினாலதான் அன்னைக்கு திமுக வரலாறுல ராமனை செருப்பு கொண்டு அடிச்ச திமுக ஓட்டா, ராமனை செருப்பு கொண்டு அடிச்ச பெரியார் ஆதரிக்க திமுக ஓட்டான்னு கேட்டாங்க சைமன் சீமான். வரலாறுல திமுக இன்னைக்கு அந்த வெற்றி பெறல. அதுக்கு முன்னாடி இல்லை, இன்னைக்கு இல்லை, அதை முறியடிக்க முடியல.
184 இடம் திமுக வெற்றி பெற்ற தேர்தல். பெரியார் ராமனை செருப்பு கொண்டு அடித்தார். அந்த கட்சிக்கு ஓட்டான்னு கேட்ட கால தேர்தல்ல தான் திமுக ரெக்கார்டு பிரேக் 184. தொடர்ந்து இன்னைக்கு அதிமுக இருக்கு. பெரியார் படம் இல்லாம திராவிடம் இல்லாம நாங்க இருப்போம்னு சொல்லி எடப்பாடி கோயிலுக்கு போறாரு. நான் ஜெயமன் சீமானுக்கு பெரியார் படம் போடாம பெரியார் படம் இல்லாம நாங்க அதிமுக எங்களுக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இல்லை, பெரியார் கொள்கைக்கு நாங்க எதிரி அப்படின்னு சொல்லி எடப்பாடி அறிவிக்க சொல்லி பார்ப்போம். உனக்கு தைரியம் தான் சொல்லு. தேர்தலில் எடப்பாடி டெபாசிட் வாங்கிடுவான்னு பார்ப்போம். ஓபிஎஸ் அறிவிக்க சொல்லு. இன்னைக்கு மறுமலர்ச்சி திமுக, அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், எத்தனை திராவிட கருத்திலா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நீதி கட்சி காலத்தில் நீதி கட்சியை உருவாக்கி ஆட்சி உட்கார வச்சவர் பெரியார். நீதி கட்சியை உருவாக்குனாலதான் இந்து சமய அறநிலையத்துறை, நீதி கட்சியை உருவாக்குனாலதான் இந்தியாவிலே பெண்களுக்கு வாக்குரிமை, பெரியார் போராடி வெற்றி பெற்ற வாக்குரிமை பெண்களுக்கு இந்தியாவிலே முதலாக கொடுத்தது நீதி கட்சி. பெரியார் ஆதரிச்சு வெற்றி பெற்ற கட்சி. பெரியார் ஆதரிச்சு வெற்றி பெற்ற கட்சினாலதான் இங்க பெண்களுக்கு கல்வி இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறார். அப்ப பெரியார் கொள்கை அவர் காலத்தில் ஆதரிக்கப்பட்டு வெற்றி பெற்றிருக்கான். அவர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும், இனி இருக்கிற காலம் வரைக்கும், இந்த மண் இருக்கிற வரைக்கும், கடைசி மனிதர் இருக்கிற வரைக்கும், கடல்ல ஒரு சொட்டு நீர் இருக்க வரைக்கும் பெரியார் என்கின்ற கொள்கையை பேசுவோதுதான் தமிழ்நாட்டில் ஆட்சி படத்தில் உட்கார முடியும். புரட்சி தலைவர் அம்மா என்ன சொன்னாங்க? பெரியார் கொள்கை, பெரியார் இல்லை என்றால் நான் இந்த இடத்துக்கு ஒரு பெண்மணி, நான் பார்ப்பன பெண்மணியா இருந்தாலும் இந்த இடத்துக்கு நான் உட்கார்ந்துருக்க முடியாது. அதனால தமிழ்நாட்டில் பெரியார் பேரை சொல்லாம யாரும் அரசியல் நடத்த முடியாது. நீ வேணா நடத்தி பாரு. வர 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரியார் கொள்கையை ஒழிப்பு தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு 10 தொகுதியில் டெபாசிட் வாங்கி 10 தொகுதியில் ஜெயிக்க வேணாம். நான் சைமன் சீமானுக்கு சவால் விடுறேன். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பா 10 தொகுதியில் இந்த தேர்தலில் முழுக்க திராவிடத்தை ஒழிப்பது, பெரியாரை ஒழிப்பது, பெரியார் கொள்கையை ஒழிப்பது தான் என் லட்சியம் சொல்லிட்டு 10 தொகுதியில் டெப்பு வாங்கியிருப்பாங்க. டெப்பு நடக்குமா? இது பெரியார் மண்ணோட மண்ணா போயிடாதீங்க. நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். பெரியார் என்கின்ற அந்த மா மருந்தை பேசித்தான் நீ நாட்டுக்கு அடையாளமே, உனக்கு அறிமுகமே. அதனால இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரன், இன்னைக்கு பிஜேபி காரனை கேட்கிறேன், அதிமுக கூட்டணிக்கு துடிக்கிற பெரியார் போட எங்க கூட்டணியில் படத்தில் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இத்தனை முறை தேர்தல் நின்றீங்க. எச்ராஜா பேசுவான், அண்ணாத்துறை மீனாட்சி, மதுரை மீனாட்சியை பேசினவர் அப்படின்னு. அதிமுக நான் கூட்டணி அண்ணான்ற பேர் எடுத்திருப்பா, எடப்பாடின்னு சொல்லி பார்ப்போம். எடப்பாடி எடுக்க சொல்லு. இங்க கருத்தியல்பா. அண்ணா என்பதும் கருத்தியல், திராவிட கருத்தியல். பெரியார் என்பது பெரும் நெருப்பு. பெரியார் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு பெட்ரோல் டின்ன கையில வச்சுக்க, தீப்பெட்டியும் கையில வச்சுக்க. ஆனா நான் சொல்லும் போது பார்த்துக்கணும். அதனால எப்பயும் நெருப்பா இருப்பான், வம்புக்கு போக மாட்டான். இங்க பெரியார் என்ற நெருப்பு கிட்ட மோதினவெல்லாம் அவனே பொசுமாயிட்டாங்க. பெரியார் என்கின்ற நெருப்பு தான் அவங்களுக்கு கடைசிக்கு தீ மூட்டி இருக்கு. பல பேருக்கு வீர வணக்கம் செலுத்திருக்கான். பல தலைவர்களுக்கு வீர வணக்கம், பெரியாரை எதிர்த்த தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்திருக்கான். நாங்க யாரையும் கொளுத்துனது இல்லை. ஆர்எஸ்எஸ் காரி தான் கொளுத்த வந்தேன். கொளுத்தவங்க நாங்க தண்ணி வேண்டி வச்சு மத நல்லிணக்கத்துக்கு உருவாகிட்டு இருக்கோம், சகலத்து உருவாகிட்டு இருக்கோம். எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஒன்றிய அரசு பிரச்சனை இருக்கு, மாநில அரசு பிரச்சனையை பேசு, தேர்தலை முன்னிறுத்து. நீ யாரோ திருப்திப்படுத்துறதுக்காக நீ பேசணும்னு சொன்னா, தேர்தல் களத்துல திருமுருகன் காந்தி கடைசியில ஈரோட்டில் 250 ஓட்டு வாங்கினார். அவர் பெரியார் கொள்கை மட்டுமா பேசினாரு? கடைசி நேரத்தில் தேர்தல் களத்தில் நின்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெரியார் கொள்கையை பேசி இயக்கம். பெரியார் பிறந்தநாளை கொண்டாடுகின்ற இயக்கம், சமத்துவத்தை உருவாக்கிய இயக்கம், நாங்கள் பெரியாரின் பேரன் என்று சொல்லுகின்ற இயக்கம். இன்னைக்கு உதயநிதி கருப்பு சட்டை போட்டு அறிவுத்துவா நடத்துறாரு, பெரியாரின் பேரன் என்று சொல்றாங்க. அந்த இயக்கம் தாண்டா எல்லாத்தையும் டெபாசிட் வாங்க வச்சு ஈரோட்டில் பெரியார் இயக்கம் திமுக தான் வெற்றி பெற்றது. பெரியாரின் பேரன் சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் ஈரோட்டில் வெற்றி பெற்றார். நீ திருமுருகன் காந்தியை கொண்டு இணைக்க பார்க்காது.
அதான் உனக்கு சொல்லிட்டு இல்லை, இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் பெரியார் கொள்கையை வீழ்த்துவேன், நான் பெரியார் கடப்பாறைய, நான் ஆரிய கடப்பாறையை வச்சு இடிக்கவா, உன்னை சந்திப்போம், கடப்பாறையுடன் சந்திக்க தயார், ஏதோடன் உன்னை சந்திக்க தயார் திராவிட கருத்தியல் படை. நன்றி சார். நன்றி.